நல்லாவே குளிர் ஏறும்னு சொல்லியிருக்காங்க. செம்ம இருட்டாக இருக்குது. அப்போ இந்த டைம்லாம் வந்துட்டு அனிமல்ஸ் வாக்கிங் டைமாக இருந்தால் கூட இருக்கும். நம்ம இப்படிலாம் என்ன பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எங்கிட்ட தான் சிங்கம் புலி பார்த்துட்டு கூட இருக்கலாம் நம்மள. இந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா தன்கடை special chicken with coconut. Okay. நல்லபடியாக ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த ரெசார்ட் நேம் வந்து மவுண்டைன் வியூ. மலையோட உச்சியில தான் இந்த ரெசார்ட்டே இருக்கு. பின்னாடி வியூ பாருங்க, அந்த மலை தெரியுதுங்களா? இது வந்து நான் உங்களுக்கு வெளியில் போயிட்டு நான் அந்த வியூ காமிக்கிறேன். கீழே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் வேற இருக்கு. ஸோ பசங்க வந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் விளையாடணும் அப்படின்னு சொல்லி தான் வந்ததுலேருந்து வந்து அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இது வந்து ஃபர்ஸ்ட் ரூம். நாங்கள் 2 ரூம் எடுத்துருக்கோம். இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸிட் மாதிரி இருக்கு. அது வந்து நெக்ஸ்ட் ரூம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சிட் அவுட் ஏரியா மாதிரி. இங்கே நம்ம உட்காந்துட்டு ஃபுல் வியூ நம்மளுக்கு தெரியும். தேயிலை தோட்டம் ப்ளஸ் அந்த ஃபாரஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு நல்லா தெரியும். சேம் டெக்கும் இதே மாதிரி தான் அந்த ரூமும் இருக்கும். பெட்டு மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வார்ட்ரோப் இதுலேயே கொடுத்துட்டாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இதுலேயே வந்துடுது. நல்லா நீட்டாகவே வச்சுருக்காங்க. இங்கே டிவி கிடையாது. அதே மாதிரி இப்போ நாங்கள் புக் பண்ணியிருக்கிறதுல ஏசி கிடையாது, ஃபேன் மட்டும்தான். ஏன்னா இங்கே நல்லாவே குளிர் ஏறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நைட் டைம் ஃபுல்லாக நம்மளுக்கு குளிராக தான் இருக்கும் போது ஏசி நம்ம ரூம் புக் பண்ணாலும் அது நம்மளுக்கு ஏசி தான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மார்னிங் டைம் நம்ம வெளியில் போயிருக்கோம். ஸோ அதனால நாங்கள் ஃபேன் உள்ள ரூம் எடுத்துட்டோம். இதுக்கே கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்கும். அந்த ரூமும் பார்த்துடலாமா? இந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு சின்னதாக கதவு மட்டும் கொடுத்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்ல இருந்துலாம் வருவாங்க இல்லையா, செட்டா ஒரு 10 பேர் 20 பேர் அந்த மாதிரி வரவங்களுக்கு ஒன்னா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூம்ல ஒரு சின்ன ஃபெசிலிட்டி எக்ஸ்ட்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா தன்கடை இங்கே தான் நம்மளோட டோர் இருக்குது. இந்த டோரை திறந்து நம்ம இங்கே வந்தோம்னா இந்த 10 ஸ்டெப்ஸ் இறங்கணும் அப்படின்னா நேர் வந்துடலாம். சின்ன குழந்தைங்க விளையாடுறது. மித்ரனுக்கு வந்து கரெக்டாக நெக் அளவு இருந்துச்சு வாட்டரு. அதே இங்கே பார்த்தீங்கன்னா பெரியவங்க குளிக்கலாம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா சேம் அந்த ரூம் மாதிரி தான். காட் வந்து இந்த சைடு இருக்கு. சேம் ஃபீச்சர்ஸ் தான். இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி சொல்லலாம். எல்லா இதுலையுமே கொடுக்குற மாதிரி டென்டல் கிட்டு ப்ளஸ் சூப் இது வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் அண்ட் நைட் மட்டும் தான் இங்க ஃபுட் அவைலபிள். இதோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு கீழே கான்டாக்ட் நம்பர் நான் தரேன், நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா எவ்ரி சீசனுக்கு இங்க பிரைசஸ் மாறும். கீழே ஸ்விமிங் பூல் பார்த்துட்டதுனால நாங்க வந்து அதுல கொஞ்சம் என்ஜாய் பண்ண போறோம். 6 o'clock ஆக போகுது இல்லையா, பனி இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ பை. மழையே தெரியல, மேகம் அவ்வளோ இருக்கு. எல்லாம் போய் தண்ணியில நல்லா ஆட்டம் போட்டுட்டு வந்தாச்சு. எப்படி இருந்துச்சு தண்ணியில ஆட்டம் போட்டது? குளிர்ச்சா? நீ தான் இறங்கின உடனே குளிரல அப்படின்னு சொன்னா தண்ணியில விளாண்டி எப்படி இருந்துச்சு? இவனுக்கு தான் நெக்கு வரைக்கும் தண்ணி, அதுலயே இறங்கி ஆட்டம் போட்டாச்சு. தண்ணியில காலே வைக்க முடியல. மார்னிங்ல வந்து நம்ம நல்லா வெயில் இருக்கும் போது குளிச்சோம்னா நல்லா இருக்கும். இப்போ வந்து பனி டைமுங்கிறதுனால கீழே வந்து ரொம்ப இறங்க முடியல. கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு தண்ணி வந்து சில்லுன்னு இருக்கா. ஸோ ரொம்ப நேரம் குளிக்க முடியல. இங்கே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த ரெசார்ட்டு. இங்கே கார் பார்க்கிங் இருக்குது. கீழே இப்படி போகிற மாதிரி இருக்கும் இறங்கி. நம்ம இருக்கிறது அந்த ஸ்டெப்ஸு கீழே இறங்கியிருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கோம். நம்ம இந்த வழியாக தான் மேலே வந்தோம் ஈவினிங். இதுக்குள்ளார ஒரு லைட்டு கூட இல்லை பாருங்களேன். செம்ம இருட்டாக இருக்குது. ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு கூட இல்லை. நான் சரி அட்லீஸ்ட் ஒரு 2 லைட்டாவது இருக்கும்னு நினச்சேன். சுத்தமாக கிடையாது. டார்ச் லைட் எடுத்துகிட்டு போனால் தான் போகவே முடியும் போல இருக்குது. இல்லை, மணி 7 மணிக்கே பாருங்களேன், ரொம்ப இருட்டாக இருக்குங்க. அப்போ இந்த டைம்லாம் வந்துட்டு அனிமல்ஸ் வாக்கிங் டைமாக இருந்தால் கூட இருக்கும். நம்ம இப்படிலாம் என்ன பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எங்கிட்ட தான் சிங்கம் புலி பார்த்துட்டு கூட இருக்கலாம் நம்மள. அது வந்து கவிட்டு போனிச்சுன்னா பரவாயில்ல, பல்காக கிடைச்சிடும். அதுக்கு எப்படா எல்லாம் காலியாகுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அது ஒரு வியூ. அங்கேயும் பசங்க இருக்காங்க போல இருக்கு. பார்பிக்யூ எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு பார்பிக்யூ இப்போ தருவாங்க. அது மாதிரிக்கே ரெடி பண்ணி தருவாங்க. அதெல்லாம் முன்னாடியே சொல்லி வச்சிடணும். ஓகே. ஆமாம், ஏன்னா திங்ஸ் வந்து இங்கே வாங்குறது கஷ்டமாக இருக்குது. நாங்களே மஷ்ரூம் கிரேவி கேட்டிருந்தோம். ஆக்சுவலாக மஷ்ரூம் கடைசி வரைக்கும் கிடைக்கல. அதனால தான் வந்துட்டு மெனு சேஞ்ச் பண்ணாங்க. கோபி 65 சேஞ்ச் பண்ணாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் மெனூஸ் வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்து சொல்லிடணும். என்ன தேவைங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னா
பொருள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாங்கி வச்சு நம்ம செஞ்சு தருவாங்க. பீஸ்ஃபுல்லான லைஃப்ங்க. இங்கே வந்தோன்னா எந்த ஒரு ஹாரன் சவுண்டு கூட இல்லை. நம்ம ஊர்லலாம் ஹாரன் சவுண்ட் கேட்காம இருக்க முடியாது. மூன் வியூ சூப்பராக இருக்கு. Today special chicken with coconut. ஓகே. With ghee rice. Pure veg kurma with ghee rice and chapati. ஓகே. அவங்க சிக்கன் செஞ்சிட்டு இருக்காங்க. குக்கிங் வந்து நீங்க 2 பேர் தான். எல்லாமே. கேம்ப் ஃபயர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாம் கீழே போக போறோம். சாங்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேம்ப் ஃபயர் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சூரல் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழ்நாடு கேரளா பார்டருக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து வயநாடுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்குது. இங்கேருந்து வயநாடு பார்த்திங்கன்னா 35 கிலோமீட்டர்ஸ் வருது. நாங்கள் ஏன் வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வயநாட்டில் ஸ்டே பண்ணியிருக்கவங்க கூட சுற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் வராங்க. ஏன்னா இங்கே வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து இந்த இடத்த சுற்றி நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 900 கேண்டியாக இருக்கட்டும், அட்டமலா பிரிட்ஜாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் செம்பரா பீக், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவை சுற்றி தான் இருக்குது. அதனால் நாங்கள் ட்ராவலை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாக்டாக வயநாட்டில் ஸ்டே பண்ணாமல் இந்த இடத்துல ஸ்டே பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேரளாவுடைய லார்ஜஸ்ட் ஜிப்லைன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் நாங்கள் நாளைக்கு மார்னிங் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கோம். நிறைய இடங்களில் ஜிப்லைன் இங்கே இருக்குது. அதாவது இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே கூட ஜிப்லைன்ஸ் இருக்குது. சின்ன சின்னதாக இருக்கும். நாளைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கேரளாலேயே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஜிப்லைன். அது வந்து டேமுக்கு மேலே வந்து இந்த ஜிப்லைன் இருக்குமா. ஸோ அந்த வியூ வந்து நல்லா இருக்கும், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. அதுதான் நாளைக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். கேம்ப் ஃபயருக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த அண்ணா தான் 2 பேருமே சமைக்கிறாங்க. ப்ளஸ் எல்லா விஷயமும் சேர்த்து பார்க்கறதுனால கொஞ்சம் வந்து டைம் முன்ன பின்ன எடுக்குது. இப்போ தாங்க ஒரிஜினலான கேம்ப் ஃபயரே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா வெறும் சாங்ஸ் மட்டும் போட்டு நம்ம டான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அது நல்லா இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு கேம்ப் ஃபயர் என்ஜாய் பண்ணாட்டி எப்படி? அந்த நெருப்பு முன்னாடி இருக்கணும், அதை சுற்றி ஒரு டான்ஸை போடணும், ப்ளஸ் நம்மளுக்கு பிடிச்ச சாங்ஸ் இருக்கணும். அது ஒரு செம்ம ஃபீலுங்க. அது வந்து இங்கே நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா மலையோட அந்த பீக்கில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. அதனால் நைட் டைமில் அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் ரொம்ப கிட்டக்க இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுவும் இல்லாமல் நிலா வெளிச்சத்தில் அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக ரொம்ப நம்ம பக்கத்தில் அப்படியே கண்ணு முன்னாடி நகர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நிலா நகர்ல மேகம் நகருது, அழகா இருக்குல்ல. ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுறது இதுதாங்க ஃபஸ்ட் டைம். எங்கள் கூட இன்னும் 2-3 ஃபேமிலிஸ் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பசங்கள்லாம் வந்து அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க. ஆனால் என் பசங்க அவங்களுக்கு முன்னாடி ஆடுறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு ரூம்குள்ளே போய் டான்ஸ் ஆடினாங்க. ஆனால் அவங்க முன்னாடி வந்து ஆட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஆடலை. பட் எங்களுக்குமே ஆசையாக இருந்தது டான்ஸ் பண்ணணும்னு. அவங்க எல்லாருமே பெரியவங்கலேருந்து சின்னவங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. ஏன்னா நம்ம அந்த மாதிரிலாம் டான்ஸ் பண்ணது இல்லையா, அதனால கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனால் எனக்குமே ஆசை இருந்தது போய் டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு. நம்மளை சுற்றி எது நடந்தாலும் நம்மளுக்கு சோறு தாங்க முக்கியம். ஏன்னா என் பசங்களுக்கு பசி எடுத்துருச்சு. அதனால் நாங்கள் வந்துட்டு ஃபுட்டு கொடுக்க வந்தாச்சு மேலே. சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த பக்கம் பேச்சுலர்ஸு அவங்க செம்மையான குத்து சாங்கு அந்த மாதிரி போட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் வெஜிடேரியன் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபுட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க நான் வெஜிடேரியன். ஸோ அவங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லான்னு எங்களுக்கு டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் அதனால் மேலே வந்துட்டோம், நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு. இங்கே ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக தான் சர்வ் பண்ணுவாங்க. நம்ம எப்போ கேட்குறோமோ அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. முன்னாடியே செஞ்சு வச்சு ஹீட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி நைட்டு மெனு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி சொல்லியிருந்தாங்க.
சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெஜ் குருமா, காலிஃப்ளவர் 65 சொல்லியிருந்தாங்க. கீ ரைஸ் வந்து இங்கே காமனாக கிடைக்குது. நார்மலாக நம்ம ரைஸ்ன்னு கேட்டால் இதுதான் காமனாக நம்மளுக்கு இங்கே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஊறுகாய் இருந்தது. இதுதான் இன்றைக்கி மெனு. சாலட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வெங்காயம் இந்த தக்காளி போட்டு சின்னதாக ஒரு சாலட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபுட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அதுவும் வெஜிடேரியனுக்கு அவங்க வந்துட்டு நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. எல்லாமே ஹோம்மேட் ஃபுட்டு தாங்க. ஏன்னா வெளியிலேருந்து வாங்கி நம்மளுக்கு கொடுக்குறது அந்த மாதிரி கிடையாது. இங்கே நாங்கள் ஃபுட்டுக்கு தான் ரொம்பவே வந்து சிரமப்பட்டோம். மெயினாக வெஜிடேரியன்ஸ் வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா வெளியில் வந்து அந்த அளவுக்கு ஃபுட்டு வந்து நீட்டாக கிடைக்கிறது இல்லை. நம்ம வரோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெசார்ட்லேயே நம்ம வந்து ஃபுட்டு எல்லாமே சொல்லிடுறது பெஸ்ட்டு. நம்ம அங்கே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வயிற்றுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஆக்சுவலாக நான் அந்த வீடியோ கொடுக்குறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அன்றைக்கி நாங்கள் போயிருந்த அன்றைக்கி கிறிஸ்மஸ் அன்றைக்கி வந்து கேக் வெட்டி எங்கள் கூட வந்திருந்த ஃபேமிலி வந்து என்ஜாய் பண்ணாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறது நான் வந்துட்டு காமிக்கிறேன். நிறைய இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். 900 கேண்டி போனோம். அதுக்கப்புறமேட்டு அந்த லாங்கஸ்ட் ஜிப்லைன் சொன்னேன் இல்லையா, அதுலேயுமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக அது எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர். பை பாய்.